ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து பச்சை கடலை வாங்கி வச்சுக்கோம். இதை வேக வச்சு அதை உரிச்சு அதில் இருக்க பயரை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மசாலா பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் கடலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடலை எடுத்து வேக வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கடலை எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம், கடலை முழுக்கிற அளவுக்கு. இப்போ வந்து உப்பு, கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் விசில் போட்டாச்சு. இப்போ குக்கரில் விசில் வரட்டும். இப்போ அதுக்குள்ள அடுத்து தேவையான பொருள்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் வச்சாச்சு. அது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ள தேவையான வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருட்கள். இதை நறுக்கி வச்சுக்குவோம். அதுக்குள்ள குக்கர் விசில் வரட்டும். விசில் வந்தோடனே பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் விசில் வந்துச்சு. விசில் இது வந்து 4வது விசிலு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இனி எல்லாமே இந்த காயெல்லாம் ரெடி ஆகிருக்கு. இனி வந்து இப்போ இதை பயரை உரிச்சிட்டு குக்கர் விசில் முன்னே எடுத்துட்டு பயரை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை பிச்சு கடலையை மட்டும் எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க கடலையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கடலையும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவ்வளோதான், எல்லாமே இந்த உரிச்சு முடிக்க போகிறோம். இனி அடுத்து வந்து எப்படி வந்து மசால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், கொஞ்சோண்டு தான் இருக்குது. இதையும் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிச்சு. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இருக்கட்டும். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிடுச்சு. நல்லா கலர்லாம் மாற வேணாம், நல்லா வதங்கினா மட்டும் போதும். இப்போது லைட்டாக 1/2 ஸ்பூன், இது வந்து சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கல. பாருங்க, இது லைட்டாக அந்த எண்ணெயில் வறுத்துருவோம். அப்போ வந்து அந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும்.
நல்லா பொடி வந்து எண்ணெயில நல்லா வதக்கியாச்சு, வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த வேக வச்சு உரிச்சு வச்சிருக்க கடலை, பச்சை கடலையை போட்டுக்கலாம். வேக வச்சு உரிச்சு வச்ச கடலை நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லைட்டா சிம்ல வச்சிருக்கேன், வதங்கட்டும். அந்த மசால் வந்து கடலையோட நல்லா சேரட்டும். அது வரைக்கும் நல்லா விட்டுலாம். சிம்லே வச்சு பெரட்டுங்க. நல்லா சிம்ல வச்சு இப்படி பெரட்டுங்க. போதும். ஏன்னா சிக்கன் பொடி நல்லா வாடையெல்லாம் போயிடுச்சு, நல்லா இருக்கு. இப்ப லைட்டா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ ஒரு பெரட்டியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, வேர்க்கடலை மசால் ரெடி ஆயிடுச்சு. பச்சைக்கல்லையை வச்சு அதை வேக வச்சு நம்ம மசால் பண்ணியிருக்கோம். பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கா? சும்மா சொல்லுப்பா, நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.